இயேசு சிலுவையிலே பாவத்தை மட்டுமல்ல, முக்கியமாக பயத்தை ஜெயித்தார். மரண பயத்துக்கு ஈடா எந்த பயமுமே கிடையாது. உங்களுக்கு வயிறு ஒரு பக்கம் வலிச்சிக்கிட்டு இருக்கு, அதனால நீங்கள் ரொம்ப பயந்து போய் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டுருக்கிறீங்க. அப்படி போய்கிட்டு இருக்கும்போது, ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு லாரி உங்களுக்கு நேராக வந்து ஜஸ்ட்டு மிஸ்ஸில் அப்படி விலகி போயிடுச்சு. அதுக்கப்புறம் வண்டியை விட்டு இறங்கி இப்படி நீங்கள் நிற்பீங்க. வயிறு வலி இருக்காது. நான் சொல்கிறது உண்மை, வயிறு வலியே இருக்காது அந்த நேரத்தில். நம்ம எதுக்குடா இங்கே வந்தோம், அப்படியே கைகாலெலாம் நடுங்கும். ஜஸ்ட்டு கொஞ்ச நேரத்தில் பாஸ்டர் என் உயிரே ஊசலாடிருச்சு. இப்போ இந்த மரண பயம் வந்த உடனே மீதி பயமெல்லாம் என்ன செஞ்சிருச்சு, காணாமல் போயிடுச்சு. சிலர் அண்ணன், தம்பி, தங்கச்சி, சித்தி யாரு கூடயும் பேசியிருக்க மாட்டான். ஆனால் அவனுக்கு ஒரு அட்டாக் வந்திருக்கும். அதுக்கப்புறம் அத்தனை பேருக்கும் ஃபோன் போடுவான், ஏக்கா எங்கக்கா இருக்க, தங்கச்சி உன்னை பார்க்காம எனக்கு தூக்கமே வரல தங்கச்சி. மரண பயம் வந்துருச்சான். மரண பயம் வந்த உடனே 50 பேரையும் கூப்பிட்டு பகையெல்லாம் மறந்துட்டான் அவன். நீ என்னை திட்டியிருந்தாலும் பரவாயில்ல. நல்லா புரிந்து கொள்ளுங்கள், இந்த உலகத்தில் இந்த மரண பயத்துக்கு மேலே ஒரு பயமே கிடையாது. எல்லா பயத்தை விடையும் இந்த மரண பயம் தான் பெரிய பயம். பிசாசு இந்த பயத்தை தன்னுடைய கையில் வச்சுக்கிட்டு தான் ஒவ்வொரு மனிதனையும் ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறான். இந்த பயத்தை பிசாசு எப்படி மனிதனுக்குள்ள கொண்டு வந்தான் தெரியுமா? ஆதியாகமம் 2வது அதிகாரம் அதன் 17வது வசனத்தில், இந்த பாவத்தின் கனியாகிய நன்மை தீமை அறியக்கூடிய இந்த கனியை கீழ்ப்படியாத ஒரு குணத்தோடு இவர்கள் போய் புசித்ததுனால, இதை புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவா என்று கர்த்தர் ஏற்கனவே என்ன செஞ்சிருந்தாரு, சொல்லி வச்சிருந்தார். ஆண்டவர் மனிதனை எப்படி படைச்சு வச்சிருந்தார்னா, மரண பயமே இல்லாத ஒரு மனுஷனாக இவன் வாழ வேண்டும் என்று நம்மை படைத்து வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு மனிதனாக ஆண்டவர் படைத்து இந்த மனிதனை ஃப்ரெஷ்ஷாக அந்த பூமியில் விட்டிருந்தா, இந்த பிசாசு பார்த்தான், இந்த மரண பயத்தை இவனுக்குள்ளே கொண்டு வந்து வைத்து இவன் வாழ்க்கையை என்ன செய்யணும், நாம ஆளுகை செய்யணும்னு சொல்லிட்டு தான் இவர்கள் இந்த பழத்தை புசித்த உடனே தேவனுக்கு விலகி அவர்கள் பயந்து ஒளிந்து கொண்டதை நாம் பார்க்கிறோம். பயம் எப்பொழுது முதலாவது மனிதனுக்குள்ளே வந்தது தெரியுமா? பிசாசின் சத்தத்திற்கு செவி கொடுத்ததுனால. அதனால தான் ஆண்டவர் சொல்றார், எனக்கு செவி கொடுக்கிற உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். அப்பதான் பிசாசை நீங்க ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. இந்த பயத்தை பிசாசு மனிதனுக்குள்ள கொண்டு வந்துட்டான். காயின் ஆபேலை கொலை செய்து போட்டான். இப்போ காயின் பயந்து பயந்து அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கொண்டிருக்கிறான். உலகமே தலைகீழாக மாறிவிட்டது. எதனால மாறுச்சு தெரியுமா? உலகம் தலைகீழாக எதனால மாறுச்சு தெரியுமா? மரண பயத்தினாலே. இப்படிப்பட்ட இந்த மரண பயம் பிசாசனுடைய கண்ட்ரோல்ல போயிடுச்சு. அவன் நம்முடைய குடுமையை பிடிச்சி ஆட்ட ஆரம்பிச்சிட்டான். எதை வச்சு? இந்த மரண பயத்தை வச்சு. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிங்க. எல்லோரும் மரிக்கிறது போல, ஆதாமுக்குள் எல்லோரும் மரிக்கிறது போல, கிறிஸ்துவுக்குள் எல்லோரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். எல்லாரும் யாருக்குள்ள மரித்து போனாங்க? ஆதாம் என்கிற ஒருவன் கீழ்ப்படியாம போனதுனால, அந்த சந்ததியின் தலைவனாய் இருக்கிறவன், முதல் மனிதனாய் இருக்கிற அவன் பாவத்துக்குள்ள போனதுனால, அவன் கீழ்ப்படியாமைக்குள்ள போனதுனால, அவனுடைய சந்ததியாக நாமளும் ஆதாமுக்குள்ள மரித்து போயிருந்தோம். ஒரு குடும்ப தலைவர் பாவத்துக்குள்ள இருந்தார்னா நிச்சயம் அந்த குடும்பத்தை பின்தொடர்ந்து வருகிற சந்ததிகளும் அந்த பாவம் பின்தொடர்ந்து வரும். புரியுதா நான் சொல்றது? ஒரு குடும்பத்தின் தலைவர் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து கொண்டிருப்பாரானால், அவர் ஒரு சாபத்தீடானதை தொடுவாரானால், அவர் அநேக அநித்தியமான பாவ சந்தோஷத்துக்கு இடம் கொடுப்பாரானால், நிச்சயமாக அவருக்குள்ளே ஆதாமுக்குள்ளே நாம் மரிக்கிறது போல அந்த குடும்ப தலைவருக்குள்ளாக அந்த குடும்பமே அந்த சாபத்துக்குள்ளாக மரித்து கிடக்கும். அதனால தான் ஆதாம் கவனமாக இருந்திருந்தா இன்னைக்கு நாம நன்றாக இருந்திருப்போம். ஆதாமை எப்படி பிசாசு வீழ்த்தினானோ அதே போல இன்னைக்கு பிள்ளைகளை பிசாசு வீழ்த்தி கொண்டிருக்கிறான், குடும்பங்களை பிசாசு வீழ்த்தி கொண்டிருக்கிறான். அதனால தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் உயிர்த்தெழ வேண்டும். ஒரு வசனம் இருக்கு தெரியுமா? பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கிறோம். இந்த நீதிக்கு பிழைத்திருக்கிறது தான் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல். அல்லேலூயா.
அவன் தன் பாவங்களை அறிக்கையிட்டால், பாவம் செய்யாம ஒரு மனிதனாலே வாழ முடியாது, ஆனால் அவன் பாவத்தில் தான் கற்பந்தரிக்கவே படுகிறான் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அப்படிப்பட்ட பாவத்துக்குள்ளே உழன்று கொண்டிருக்கிற இந்த மனிதனை மீட்பதற்காக எதிலிருந்து உயிர்த்தெழ வைக்க வேண்டும் என்று ஆண்டவர் மரித்தார் தெரியுமா? இந்த மரணத்திலிருந்து இவனை மீட்க வேண்டும் என்றுதான் கர்த்தர் போனார். பாவத்தின் சம்பளம் மரணம். பாவத்தின் சம்பளம் என்னது? மரணம். இப்ப ஆண்டவர் நீதியின் சம்பளமாகிய ஜீவனை மனிதனுக்குள்ளே கொண்டு வந்து வைத்து விட்டார். இதுக்காகத்தான் கர்த்தர் பிரயாசப்பட்டார். நீங்க எல்லாரும் இன்னைக்கு காலையில் இந்த சர்ச்சுக்கு வந்திருக்கிறீங்கல்ல, எந்திரிச்சேன், ப்ரெஸ்ஸை திறந்தேன் காணோம், பைப்பை திறந்தேன் தண்ணி வரல, அப்படியே இந்த சர்ச்சுக்கு வந்துட்டேன், அப்படி இங்கே யாராவது இருக்கீங்களா? அப்படியே 4 மணிக்கே எந்திரிச்சு புது ட்ரெஸ்ஸை ஒரு 10 தடவை பார்த்து, அதுக்கு நைட்டே போய் ஆட்களில் கொடுத்து ஆல்ட்ரேஷன் பண்ணி, ஆட்கிட்ட கொடுத்து ஆல்ட்ரேஷன் பண்ணி அதை சரி பண்ணி, நாளைக்கு சர்ச்சில் பாட்டு பகுதிக்கு போகிறோமோ இல்லையோ நல்ல ட்ரெஸ்ஸை போட்டுட்டு லேட்டாவது போயிடுவோம் அப்படின்னு ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து வச்சு, பைப்பை திறந்து 10 நிமிஷம் குளித்து வெளியில் வந்து சென்ட் அடித்து ட்ரெஸ்ஸை பண்ணி, அப்போ அதை ஒரு 10-15 தடவை கண்ணாடியில் ஆட்டி பார்த்து, கண்ணாடி பார்க்காம வந்தேன்னு சொல்கிறோம் இல்லையா சொல்லுங்கள், நான் பார்க்குறேன். ஸோ நம்ம எல்லாருமே ஒரு பிரயாசப்பட்டு தான் நம்ம எங்கே வந்திருக்கிறோம்? இங்கே வந்திருக்கிறோம். இப்போ ஆண்டவர் பிரயாசப்படுறாரு. எதுக்காக பிரயாசப்பட்டார் தெரியுமா? மரிக்கிறதுக்கு. ஏன்னா அவரை காப்பாற்றுறதுக்கு ஒருத்தன் பிரயாசப்பட்டுக்கிட்டு இருக்கிறான். பிலாத்துங்கிறவன், ஆண்டவரே நீங்கள் சொல்லுங்க உங்களை காப்பாற்றிடுறேங்கிறான். ஏன்னா அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆண்டவரை. இவரில் ஒரு குற்றம் இல்லை, இவர்கிட்ட எந்த காரியத்தையும் நான் பார்க்கல, அதனால் இவரை காப்பாற்றிடணும்னு சொல்லி அவன் பிரயாசப்பட்டுக்கிட்டு இருக்கிறான். ஆனால் ஆண்டவர் வாயவே, அப்போ அவர் என்ன பண்ணியிருக்கிறார் தெரியுமா? மரிக்கிறதுக்கு பிரயாசப்படுகிறார். யாருக்காக மரிக்க? எதற்காக மரிக்க? இப்போ நம்ம பார்த்தோம்ல, பாவத்துக்குள்ளே போன இந்த மனிதனை மறுபடியும் மீட்பதற்காக, இந்த மரணத்திற்குள்ளே அவர் கடந்து போகிறார். எபிரேயர் 2வது அதிகாரம் அதில் 14வது வசனத்தையும் 15வது வசனத்தையும் வாசிச்சிங்கன்னா மரணத்திற்கான அதிகாரி யாருன்னு தெரிஞ்சுக்க முடியும். இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலைக்கும், ஜீவனுள்ள நாளெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரும். நம்ம எல்லாரும் எதுக்குள்ள அடிமைத்தனப்பட்டிருக்கிறோம்? அல்லேலூயா. மரண பயத்துக்குள்ளே அடிமைத்தனப்பட்டிருக்கிறோம். சில மிஷினரிமார்களுடைய ஊழியத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க மரணத்திற்கு பயப்படவே மாட்டாங்க. சைனாவில் ஒரு அம்மாவை நிறுத்திட்டு அவங்க பிள்ளைய கழுத்து அளவுக்கு மண்ணை போட்டு புதைச்சிட்டாங்க, ஒரு குழிக்குள்ளே இறக்கி. இனி கொஞ்சம் மண்ணு தான் இருக்குது, அதை அள்ளி போட்டால் அந்த பிள்ளைய மூடிடும். இந்த அம்மாட்ட கேட்குறாங்க, நீ இயேசுவை மறுதளிச்சிட்டன்னா உன் பிள்ளைய விட்டுறேன், நீ மறுதளிக்கலைன்னா உன் பிள்ளைய நான் கொன்றுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த அம்மா இந்த காட்சியை பார்த்த உடனே அவங்க கண்களிலிருந்து கண்ணீரும் வேதனையும் வெளியே வந்தாலும் அவங்க இந்த மரணத்துக்கு பயப்படலை. அவங்க அவனை பார்த்து சொன்னாங்களாம், என் பிள்ளை இங்கே செத்தாலும் அடுத்த நிமிஷம் அப்பாவுடைய மடியில் இருக்குண்டா. இந்த தைரியம் எப்படி வந்தது? எப்படி வந்தது? ஒரு ஊழியக்காரன் மிரட்டி இருக்கிறாங்க, இனிமேல் என் ஊருக்கு வந்தாலும் உன்னை கொன்றுவேன்னு. அவர் தைரியமாக அடுத்த முறை நீ கொன்னாலும் பரவாயில்லன்னு போய் நிற்கிறார். பவுல சொல்கிறாங்க, இந்த ஊருக்கு நீ வந்தனா உன்னை கொன்றுவேன், பரவாயில்ல. இதெல்லாம் எப்படி வந்ததுன்னா, ஆண்டவர் மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசை ஜெயித்தார். இங்கே சொல்லப்பட்டிருக்குது, மரணத்துக்கு அடிமைப்பட்டிருந்த சீஷர்கள் ஆண்டவர் பரமேறி போனோன்னு பயந்து போய் தான் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு இந்த ஆராதனை வேலையில் உங்களுக்குள்ள எத்தனை பேருக்குள்ள பயத்தின் ஆவி இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனால் இந்த பயத்தின் ஆவி இருக்கிற வரைக்கும் உயிர் தெழுந்த ஆண்டவர் உங்களால் உணரவே முடியாது.
இந்த பயத்தின் ஆவி இருக்கிற வரைக்கும் உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய மகிமையை உங்களால் பார்க்கவே முடியாது. நீங்கள் கிறிஸ்தவங்களாக வாழலாம், ஆண்டவருக்காக நிற்கலாம், பைபிள் வாசிக்கலாம், எல்லா ஜெபமும் நீங்கள் பண்ணலாம். ஆனால் பயத்தின் ஆவி இருக்கிற வரைக்கும் பிசாசு உங்களை ஆளுகை செய்து கொண்டே இருப்பான். அதனால தான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் எடுக்க வேண்டாம், பயப்படுகிறவர்களும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யார் தள்ளப்படுவா? முதல்ல உங்க வாழ்க்கையில் இருக்கிற பயத்தை தூக்கி போடுங்க. என்ன நடந்தாலும் சரி, யார் எழும்பினாலும் சரி, என் குடும்பத்தை யாராலையும் அழிக்க முடியாது, என் வாழ்க்கையின் ஆசீர்வாதங்களை யாராலையும் தடுக்க முடியாது, எனக்கு வந்திருக்கிற வியாதியால் என்னை கொலை செய்ய முடியாது. ஏனென்றால் நான் தேவனின் பலத்தில் நின்று கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. மரணத்தின் அதிகாரியாகிய பிசாச ஆண்டவர் மரணத்திற்குள்ளாக போய் ஜெயிச்சுட்டு வந்தார். அல்லேலூயா. எதுக்குள்ள போய் ஜெயிச்சுட்டு வந்தாரு? சிலர்லாம் பார்த்துருக்கீங்களா? ஆனால் நாங்கள் சுதனா நீ போய் கோப்பையெல்லாம் குத்து சண்டையிலலாம் ஜெயிச்சுட்டு வந்தல. எந்த ஊரில் போய்? பல ஊர், அதில் ஒரு ஊர் சொல்லு. சென்னையில் போய் சுதனா ஜெயிச்சுட்டு வந்தான். சென்னையில் தான் அந்த குத்துச்சண்டை போட்டி நடந்துச்சு. அதனால் சென்னைக்கே போய் அதில் ஜெயிச்சு பேப்பர்லலாம் உன் பேர் வந்துச்சுல பாப்பா? சரி. இல்லைண்ணே, நான் சென்னைக்கெலாம் போகலை, இங்கே தண்டராஜ் ஐயாவே குத்து சண்டையில் போட்டு தள்ளிடுறேன், நான் இங்கே ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் அந்த பேர் வராது, அந்த ஃபேமஸ் ஆக முடியாது. அந்த கரெக்டான ஆளை கண்டுபிடிச்சி தான் அவர் தண்டராஜ் ஐயா சொல்ல, எனக்கு ஸ்பேனர் இதெல்லாம் வச்சு தான் வேலை பார்க்க தெரியும், குத்து சண்டைலாம் தெரியாது அவருக்கு. அப்போ மரணத்தின் அதிகாரியாக இருக்கிற பிசாசை ஜெயிக்கணும்னா அவன் இடத்துக்கே போகணும். ஆமென், அல்லேலூயா. யாருடைய இடத்துக்கே போகணும்? ஆண்டவர் அந்த சினிமாலெல்லாம் மாசின்னு வரும் தெரியுமா? அப்படியே பிஜிஎம்லாம் போட்டு பயங்கரமாக போட்டு அப்படியே ரசிகர்லாம் விசில் அடித்து நுரதள்ளி கிடப்பாங்க. அந்த அளவுக்கு ஒன்றுமே இருக்காது. அவரை நடந்து போகும்போது பார்த்தா பாவமாக இருக்குது, தலையில் முடி இல்லை, ஆனால் படத்துக்கு வந்தால் முடி வந்துடுது. இப்படி ஒரு டூப்ளிகேட் ஹீரோவாக இயேசு இல்லை. சரிங்களா? இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட ஒரு ஹீரோவாக தன்னை வெளிப்படுத்தலை. அவர் மரணத்தின் அதிகாரத்தை ஜெயிக்கும்படியாக அவர் மாசா இறங்கி பிசாசுக்கு முன்னாடி போய் நிற்கிறார். அவன் பாதாளத்தில் இருக்கிறான்னா அந்த மரணத்தின் பாதாளத்துக்கே அவர் போறாரு. அதான் வேதம் சொல்லப்பட்டிருக்கு, பாதாளத்தின் திறவுகோலை உடையவர். எங்க போய் வாங்கிட்டு வந்தார் தெரியுமா? பாதாளத்துக்கே போய் வாங்கிட்டு வந்துட்டாரு. ஏண்டா வச்சுக்கிட்டு தரவா மாட்டேன்னா, இந்த மறிச்சே உன் ஸ்பாட்டுக்கு வந்துட்டேன்டா. அல்லேலூயா. இப்போ ஆதாமும் ஏவாளும் அந்த கனியை புசித்ததுனால தான் என்ன நடந்துச்சு? இந்த பாவமும் இந்த பயமும் இந்த மரணமும் இந்த பூமியிலே உண்டாகி அது நம்மை ஆளுகை செய்ய ஆரம்பித்து விட்டது. இது ஏதோ வந்துட்டு போயிருச்சுன்னா பிரச்சனை இல்லை, இது நம்மளை ஆளுகை செய்ய ஆரம்பிச்சிச்சு. இப்போ ஆண்டவர் என்ன நினைச்சார்னா, இவனுக்குள்ள விசுவாசத்தை தான் ஆளுகை செய்ய விரும்பணும், இவனை ஆளுகை செய்கிறவனா நம்ம மாற்றணும்னு சொல்லி பிளான் பண்ணி தான் 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர் 11:26. இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம், நல்லா கவனிங்க, கர்த்தர் வரும் அளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். அல்லேலூயா. எதை தெரிவிக்கிறோம்? எதை புசிக்கும் பொழுது? அப்பத்தை புசிக்கும் பொழுது, அந்த விலக்கப்பட்ட கனியை புசிக்கும் பொழுது பாவத்தை தெரிவிக்கிறார்கள். இங்கே ஜீவனுள்ள தேவனுடைய சரீரமாகிய அப்பத்தை புசிக்கும் பொழுது நம்ம எதை தெரிவிக்கிறோம் தெரியுமா? கிறிஸ்து மரித்திருக்காரியா என் பாவத்துக்காக. ஆண்டவர் சொன்னாரு ஒரு வார்த்தையை சீஷர்களுக்கு, இதை கொடுத்துட்டு என்ன சொன்னார் தெரியுமா? நீங்கள் எப்பொழுதெல்லாம் கூடி வருகிறீர்களோ அப்பொழுதெல்லாம் இதை நீங்கள் நினைவு கூற வேண்டும். இந்த சரீரம் தான் அந்த பாவத்துக்கான பரிகாரம். இந்த சரீரத்தை தான் நான் சிலுவையில் ஒப்பு கொடுத்துட்டேன். அதனால இந்த சரீரமாகிய அப்பத்தை நீ புசிக்கும் பொழுது இந்த பாவமும் இந்த பயமும் உன்னை மேற்கொள்ள முடியாது. ஆர்சி சர்ச்சுக்கு போயிருக்கீங்களா சுதனா? நீங்கள்லாம் அந்த சர்ச்சுக்கு போயிட்டீங்கன்னா எப்பெல்லாம் மாசு வைக்கிறாங்களோ அப்பெல்லாம் என்ன கொடுப்பாங்க தெரியுமா? இந்த அப்பமும் இந்த திராட்சை ரசமும் கொடுப்பாங்க. அப்போனா ஒவ்வொரு முறையும் நம்ம ஜெபிக்க வரும்போதும் நாம் அவருடைய அப்பத்தையும் அவருடைய திராட்சை ரசத்தையும் சரீரமாக இரத்தமாக நினைத்து பானம் பண்ண வேண்டும். இது கர்த்தர் நமக்கு நினைவு கூறும்படி சொல்லி இருக்கிறார். இங்கே மாசத்துக்கு ஒரு நாளே டப்பா டான்ஸ் ஆடுது.
பாதி பேரை காணோம். என்னடா இப்போ சர்ச்சில் இருந்தவங்கள கொஞ்சம் பேரை காணோன்னு பார்த்தா, ஐயோ நான் தகுதி இல்லைனே அப்படின்னு ஓடிடுறாங்க. அப்போ டெய்லி கொடுத்தா சர்ச்சுக்கு ஆப்சண்ட். இப்போ நீங்கள் நல்லா புரிஞ்சிருப்பீங்க நான் நினைக்கிறேன். அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கோங்க. என்ன அப்படின்னா, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்மளை செய்ய சொல்கிறது என்ன தெரியுமா? நீ பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கணும்னா என்னுடைய சரீரத்தை நீ புசிக்க வேண்டும். இது நிறைய பேர் கிண்டல் பண்ணுறாங்க. சீமான் கூட ரொம்ப கிண்டல் பண்ணிட்டு கடைசியில் மன்னிப்பு கேட்டுட்டு இருந்தார். ஆனால் இதோடைய ஆவிக்குரிய ரகசியம் என்ன தெரியுமா? அவன் கனியை புசிச்சதுனால மாம்சம் பாவத்துக்குள்ளாக போனது. இப்போ இதே மாம்சத்தை பரிசுத்தமாய் மாற்றுவதற்கு இயேசு கிறிஸ்து தன்னையே ஒப்பு கொடுத்து, அல்லேலூயா, தன்னுடைய சரீரத்தையே சிலுவையில் ஒப்பு கொடுத்து, சரீரத்தை நம்ம புசிக்கும் பொழுது நாம் மறுபடியும் உயிர் பெறுகிறோம். 11:26 அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறோம். எதை தெரிவிக்கிறோம்? நான் சின்ன பிள்ளையில் ஒரு கதை சொல்வேன் சண்டே கிளாஸ் பிள்ளைகளுக்கு. எப்போ சுதனா, மஞ்சு, உங்கள் எல்லாருக்கும் அந்த கதை தெரிஞ்சிருக்கும். ஜாஸ்மின் தெரிஞ்சிருக்கும்ல. ராஜா ராணின்னு ஒரு அக்கா இருந்தாங்க. ஒரு அக்காவும் தம்பி இருந்தாங்களாம். சரிங்களா? அவங்க வீட்டுக்கு பின்னாடி நிறைய வாத்துகள் என்ன செய்யும்? இப்போ கதை தெரிஞ்சவங்கள கைதூக்குங்க வைப்போம். பழைய குறிப்புகள் அம்புட்டு பேருக்கும் தெரியும். ஏன்னா வாரம் நான் தான் இந்த கதையை தான் சொல்லி இந்த பிள்ளைகளை ஏமாற்றுவேன் நான். அப்போல்லாம் ஜாஸ்மின், சுதனாலாம் சண்டே கிளாஸ் பிள்ளைங்க, சின்ன பிள்ளைகளாக உட்காந்துருக்குங்க. அப்போது ஒரு நாள் ராஜா அண்ணன் என்ன செஞ்சுருக்கிறாரு, கல்லை கொண்டு எரிஞ்சார். அது ஒரு வாத்து மேலே பட்டு வாத்து செத்து போச்சு. இதை அக்காக்காரி பார்த்துட்டான். இவன் வீட்டுக்குள்ளே வரும்போது இவன் ஒரு தப்பு பண்ணிட்டான்ல, ஒரு வாத்தை கொண்டுட்டான், அதை புதைச்சி வச்சுட்டான். அதனால வீட்டுக்குள்ளே வரும்போது பயந்து வந்திருக்கிறான். அப்போ அவங்க அக்கா ராணி, ஏ ராஜா அப்படி, என்னக்கா? வாத்து. ஐயோ யாருமே பார்க்கலன்னு நினச்சேனே, நீங்கள் பார்த்துட்டிங்களா? சரிக்கா, அம்மா அப்பாட்ட மட்டும் சொல்லிடாதீங்க. அடுத்த நாள்லேருந்து கேம் ஸ்டார்ட் ஆச்சு. ஸ்கூலுக்கு போகிறதுக்கு 2 பேருக்கும் ஒரு ரூபா கொடுத்துருக்குறாங்க. 2 பேர் போய்கிட்டே இருக்கும்போது இந்த அக்காக்காரி தம்பிட்டு அந்த 1 ரூபாயை கொடுறா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எதுக்குக்கா? உனக்கும் வாங்கி திக்க அம்மா கொடுத்துருக்குறாங்க, எனக்கும் கொடுத்துருக்குறாங்க, 1 ரூபாயை கேட்குறீங்க? ஏ வாத்து, சரி இந்த 1 ரூபாயை வச்சு. சாயங்காலம் வரும்போது பேக்கை தூக்கிட்டு வர முடியல, கஷ்டப்பட்டுட்டே வரும்போதும், இந்த என் பேக்கையும் நீ தான் தூக்கணும். ஏக்கா எனக்கு ஒரு பேக்கு இருக்குல்ல, உன் பேக்கை எப்படி கஷ்டப்பட்டு நான் தூக்குறது? ஏ வாத்து. இந்த வார்த்தை சொல்லியே இந்த பையனை அவள் வேலை வாங்கிட்டே இருப்பான். இந்த கதையை நான் உங்களுக்கு சொல்லி கொடுப்பேன். இதே மாதிரி தான் பிசாசு ஒவ்வொரு நாளும் அந்த கனியை புசிச்ச நாளில் இருந்து ஒவ்வொரு நாளும் இந்த பாவத்தின் பயத்தை கொண்டு வந்து இந்த மனுஷனை பயமுறுத்திக்கிட்டு இருக்கான். இதுக்கு பரிகாரமே இல்லை. இதுக்கு என்னவே இல்லை, பரிகாரமே இல்லை. எப்படி இந்த பாவத்திலிருந்து வெளியில் வர்றது, எப்படி இந்த பயத்திலிருந்து வெளியில் வர்றதுங்கிறதுக்கு பரிகாரமே இல்லை. இப்போ காய்ச்சல் வந்தோன்னே நேராக போய் விக்ஸாக்சன் 500 650 வாங்கி உள்ளே போடுறோம்ல, அது மாதிரி ஒரு பரிகாரமே இல்லை, மாத்திரையே இல்லை. இருக்கிற ஒரே ஒரு மாத்திரை என்னன்னா, இந்த பூமிக்கு பாவமே இல்லாத ஒருத்தர் அவர் தன்னுடைய சரீரத்தை நமக்காக ஒப்பு கொடுக்க வேண்டும். அதுதான் பாவத்திலிருந்து நம்மளை விடுவிக்கும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவர் இதற்காகத்தான் சிலுவையிலே தன்னை ஒப்பு கொடுத்து மரித்தார். கடைசியில் இந்த தம்பிக்காரன் ஒரு வழியாக போய் அம்மா அப்பாட்ட உண்மையை சொல்லிடுவான். ஏம்மா என்னை மன்னிச்சிருங்க, நான் வார்த்தை கொண்டது உண்மைதான், அக்காக்காரி என்னை ரொம்ப ஏமாத்துறா அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த நாள் 2 சாக்லேட் வாங்கிட்டு கொடுத்துருக்குறாங்க. அவள் வேகமாக சாக்லேட்டை பிரித்து தின்னுட்டு ஒரு சாக்லேட்டை எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கா. இவன் அதெல்லாம் தரவே முடியாதுன்னு இருக்கான். உடனே அந்த அக்கா என்ன சொல்லியிருப்பாங்க? ஏ வாத்து. அதுக்கு அவன் என்ன சொல்லியிருப்பான் சுவிதா? அதெல்லாம் நேற்று. என்னடா இத்தனை நாளாக வாத்துன்னு சொன்னவொடனே நீ எனக்கு எல்லாத்தையும் கொடுத்துருவ, ஆனால் இன்னைக்கு வாத்துன்னு சொன்னாலும் நீ நேற்றுங்கிறிய என்ன விஷயம்னு கேட்பாங்களாம். நான் நேற்றே போய் அம்மா அப்பாட்ட உண்மையை சொல்லி நான் மன்னிப்பை வாங்கிட்டேன்னு அவன் சொல்லுவான். இதே மாதிரி தான் உங்களை பிசாசு என்னதான் மிரட்டினாலும் நீங்கள் சொல்லணும், நான் அவருடைய அப்பத்தை புசித்து விட்டேன், அவருடைய மரணத்தை ருசி பார்த்து விட்டேன். எத்தனை பேர் இன்னைக்கு விசுவாசிக்கிறீங்க? பிசாசு உங்களை எந்த பயத்துக்குள்ளே கொண்டு போனாலும் நீங்கள் தான் வெளியில் வரணும். ஆமென், அல்லேலூயா. ரோமர் 6:5 சொல்லப்பட்டிருக்கிறது, மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டால் உயிர்த்தெழுந்தலின் சாயலிலும் நம்ம இணைக்கப்படுகிறோம். ஆமென், அல்லேலூயா. எழுதி வச்சுக்கோங்க, நம்ம எந்த சாயலில் இணைக்கப்படணும்? மரணத்தின் சாயல். அவ்வளோ ஈஸி கிடையாது. அதனால தான் இன்றைக்கி நீங்கள் இவ்வளோ பாடுபடுறீங்க.
உங்கள் வீட்டுக்குள்ளே மட்டும் நிம்மதி இருக்காது, உங்கள் வாழ்க்கையில் மட்டும் பொருளாதார ஆசீர்வாதமே இருக்காது, உங்கள் குடும்பத்தில் மட்டும் பல பிரச்சனைகள் எல்லாரும் எட்டி பார்க்குற மாதிரி இருக்கும். அதுக்கெல்லாம் என்ன காரணம் தெரியுமா? நீங்கள் மரணத்தின் சாயலில் வந்திருக்கிறீர்கள். ஆனால் ஆண்டவர் ஒரு கேரண்டி கொடுக்குறாரு, நீ மரணத்தின் சாயலில் வந்துட்டல்ல, அப்போனா உயிர்த்தெழுதலின் சாயலும் உனக்கு உண்டு. அவரோட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்ய முடியும். இந்த பயத்தின் ஆவி இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள இருக்குது, ஆனால் வெளியே சொல்ல மாட்டாங்க. எதையோ குறித்து பயப்படுறது, எதையோ குறித்து திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, அது நம்முடைய ஆசீர்வாதங்களை குறுகி போக பண்ணிவிடும். நான் என் வாழ்க்கையில் பயத்துக்கு இடம் கொடுக்கவே மாட்டேன். நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ, எஃப்சி அக்காவை தனியாக கூப்பிட்டு கூட கேட்டு பாருங்க. ஒரு குழம்பே கொட்டிட்டா கூட, மொத்த குழம்பும் கொட்டினா கூட, நான் அப்படியா கொட்டிருச்சா, சரி அடுத்த குழம்பு பார்த்துக்குறோம் அப்படின்னு நான் போயிடுவேன் கேஷுவலாக. ஏன் அப்படின்னா, ஒரு பிரச்சனையை, ஒரு போராட்டத்தை நம்ம என்னைக்கு பெருசாக நினைக்கிறோமோ அப்போவே அது நம்மளை ஆளுகை செய்ய ஆரம்பிச்சிடும். ஏன் நம்ம அதை குறித்து பெருசாக நினைக்கக்கூடாதுன்னா, என்னை நடத்துகிற ஒரு தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. என்னை சுமக்கிற ஒரு தெய்வம் என்னோடு கூட இருக்கிறார். நான் பயப்பட வேண்டியதே பாவத்துக்கு அந்த மரணத்துக்கும் தான். அதையே கர்த்தர் என்னை ஜெயிக்க வச்சுட்டார். இனி நான் பயப்பட மாட்டேன். அல்லேலூயா. இனி நான் என்ன செய்ய மாட்டேன்? பயப்படவே மாட்டேன். இந்த உலகத்தில் எத்தனையோ பெரிய பெரிய போர் வீரர்கள் இருந்திருக்கிறாங்க, மகா அலெக்சாண்டர் இருந்திருக்கிறாரு. ஆனால் எல்லாருக்கும் ஒரு முடிவு வந்தது. ஆனால் இயேசுவுக்கு மட்டும் முடிவல்ல, அது ஒரு புதிய துவக்கமாக இருந்தது. நமக்கு தெரியுமில்ல, ஹிட்லர் சர்வாதிகாரி. அவர் இந்த உலகத்தில் எல்லாத்தையும் மிரட்டுன்னு மிரட்டி விட்டுட்டார். அவர் 1945 அவருக்கு ஏப்ரல் 20 இன்னைக்கு தேதி எத்தனை? இன்னைக்கு 20 அந்த ஏப்ரல் 20 அவருக்கு பிறந்த நாளாம். அப்படி அந்த 1945 அந்த ஏப்ரல் 20 அவர் பிறந்த நாள் கொண்டாடிட்டு, ஏப்ரல் 28 3வது காதலியை கல்யாணம் பண்ணிட்டார். அவள் பேர் ஈவா. சரிங்களா? ரொம்ப சந்தோஷமாக கல்யாணம் பண்ணியிருக்கிறாரு. ஆனால் 30 அவர் ஒரு அறைக்குள்ளே போய், அந்த கல்யாணம் பண்ணி 2 நாள் தான் ஆயிருந்துச்சு அந்த ஈவா, அதுக்கு விஷத்தை கொடுத்து கொன்னுட்டு இவரும் துப்பாக்கி எடுத்து சுட்டு தற்கொலை பண்ணி கொண்டார். இவருடைய முடிவு எப்படி போயிடுச்சு பார்த்தீங்களா? இவரை பார்த்தாலே பயப்படுவாங்க, இவருடைய பேரை கேட்டாலே நடுங்குவாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து அவருடைய பேரை கேட்டால் இன்னைக்கு நம்ம இருதயத்துக்குள்ளே இருக்கிற பயம் வெளியே போய் விடுகிறது. யாருடைய பேரை கேட்டால்? இயேசுவின் பெயரை கேட்டா இன்னைக்கு நம்முடைய இருதயத்துக்குள்ள இருக்க பயமே வெளியே போயிடும். அதனால தான் எந்த நேரத்தில் இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்று சொல்ல கற்றுக்கொண்டிருக்கிறோம். பாவத்துக்கு முன்பதாக நின்று கூட இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்று சொல்லி பாருங்க, பாவத்தை நீங்க ஜெயிச்சிருவீங்க. எந்த பிசாசும் உங்களை மேற்கொள்ளவே முடியாது. யாக்கோபு 4:7 ஆண்டவர் சொல்லியிருக்கார், நீங்கள் பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் ஓடி போவான். பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறதுனா என்ன தெரியுமா? இது ஒண்ணுதான், பயத்தை ஜெயிக்கிறது. நீங்க பயத்தை ஜெயிக்கும் போது பிசாசை ஜெயிக்கிறீர்கள். சவுல்ங்கிற ஒருத்தன் இருந்தான். இதோட நான் முடிக்கிறேன். சவுல்னு ஒருத்தன் இருந்தான். அந்த சவுல் தேவனை விட்டு விலகுனதுனால அவனுக்குள்ள என்ன வந்துருச்சு தெரியுமா? பயம் வந்துருச்சு. ஐயோ, நாளைக்கு ஒரு யுத்தம் நடக்க போகிறதே, இந்த யுத்தத்தில் நம்ம ஜெயிப்போமா மாட்டோமான்னு ஒரு குழப்பம் அடைஞ்சி அவன் சாமுவேல் செத்து போயிட்டார். சாமுவேல் அவனை மறுபடியும் எழுப்புறதற்காக அங்கே ஒரு குறி சொல்லுகிறவனை தேடி போய் கொண்டிருக்கிறான். சவுல் மரண பயம் அவனுக்குள்ளே வந்து விட்டது. கடைசியில் அவன் அந்த மரண பயத்திலே அவன் அழிந்து போயிட்டான். ஆனால் சவுலுக்கு பதிலாக பவுலை எடுத்து பாருங்க. பவுல் அவர் ஆண்டவருக்காக சாகவும் துணிந்து விட்டார். அப்போனா அதோடைய அர்த்தம் என்ன தெரியுமா? மரணத்தையே ஜெயித்து விட்டார். அப்போஸ்தலர் 28:3-5 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்கே அந்த விறகை எடுத்து அந்த தீயிலே போடும்போது ஒரு விரியன் பாம்பு ஒன்று அவருடைய கையிலே கடித்து தொங்கி கொண்டிருக்கும். என்னது? விரியன் பாம்பு ஒன்று கையில் கடித்து தொங்கிட்டு இருக்கும். ஆனால் அவர் அதை பார்த்துட்டு ஒன்றுமே செய்ய மாட்டார், அப்படியே ஒரு உதறி போட்டு விடுவார். அதோடைய அர்த்தம் என்ன தெரியுமா? அதுதான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு அடையாளம். பவுல் மாத்திரம் பதறிக்கிட்டு இருந்திருந்தாருன்னு வச்சுக்கோங்க, அவர் தேவனுடைய பிள்ளையே இல்லை. அவரால் அந்த ஊழியத்தை இவ்வளோ ஜெயமாக செஞ்சிருக்க முடியாது.
இன்னைக்கு உங்களுக்கு ஒரு கட்டெரும்பு கடிச்சிட்டாலே நம்ம என்ன பண்ணுவோம்? அது என்ன எறும்பு, கூகுளில் ஃபோட்டோ எடுத்து அதை அப்படியே சர்ச் பண்ணி தேடி கண்டுபிடிச்சி இந்த எறும்புக்கு என்ன வலிமை இருக்குது. பூரா கடிச்சிட்டா, அன்றைக்கெல்லாம் குளிச்சிட்டு இருக்கும்போது பூரா வந்துடுச்சு, பிள்ளைகளாம் ஏன்னு கத்தி அலறி ஓடிட்டாங்க. அந்த பூரானை நான் உன்னை கொன்னுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா குயின் பக்கத்தில் தானே என்னவா பக்கத்தில் பூரா ஏறிடுச்சு. அந்த பாப்பா அலறி ஓடிடுச்சு. ஒரு நாள் இங்கனக்குள்ளே பாப்பா பள்ளிக்கு பயப்படுறாங்க. நாங்களாம் அந்த பள்ளிக்கு பயப்படுவோம் ஸ்கூலுக்கு, நீங்கள் இந்த பள்ளிக்கு பயப்படுறீங்க. நல்ல கவனிங்க, இந்த பயம் 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 ஒரு பள்ளியாக இருந்தாலும் பூரானா இருந்தாலும் எதுக்கெல்லாம் பயந்துட்டு இருக்கும்போது அங்கே விரியன் பாம்பு பார்க்குறவெல்லாம் சொல்கிறான் இப்போ கொஞ்ச நேரத்தில் விழுந்து செத்து போவான் பாருங்கிறான். ஆனால் பவுலுக்குள்ள ஒரு துளி கூட பயம் இல்லை. தெய்வ பிள்ளைகளே, இன்னைக்கு நீங்கள் இந்த ஆலயத்திலேருந்து புறப்பட்டு போகும்போது பயமே இல்லாமல் இங்கிருந்து புறப்பட்டு போகணும். எதை குறிச்சும் பயப்படாதீங்க. உங்கள் வாழ்க்கையை பயத்தை மேற்கொள்வதற்கு நீங்கள் விடக்கூடாது. இயேசு கிறிஸ்துவை கைது பண்ண உடனே அங்க பேதுரு பயந்து போய் ஆண்டவரை தெரியாதுன்னு சொல்லிட்டாரு. ஆனா அதே பேதுரு தான் பரிசுத்தாவியின் பலத்தை பெற்ற உடனே என்னை சிலுவையில் இப்படி நேரம் அறையாதீங்க, என்னை தலைகீழ அறைங்கன்னு சொல்லி அவ்வளோ தைரியமா நின்னாரு. புரியுதா நான் சொல்றது? இதெல்லாம் கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஒரு காலத்தில் பயந்து இயேசுவை தெரியாது என்று சபித்தவர் இன்னைக்கு சொல்றார், என்னை இயேசுவை போல சிலுவையில் அறையக்கூடாது, என்னை தலைகீழாக அறையுங்கள் என்று சொல்லுகிறார். என்றால் அதற்கு காரணம் என்னன்னா, அவர் பயத்தெல்லாம் ஜெயிச்சிட்டாரு, பிசாசெல்லாம் ஜெயிச்சிட்டாரு. இந்த ஆராதனை வேலையில் விசுவாசிகள் தான் ரொம்ப பயப்படுறாங்க, ஊழியக்காரங்க தான் இன்னைக்கு ரொம்ப பயப்படுறாங்க. வாழ்க்கையை குறித்து, எதிர்காலத்தை குறித்து. இயேசுவதை தான் பார்க்கறதுக்கு அந்த சீஷர்களும் அந்த மகதலேனா மரியாளும் விரும்பி போனாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள பயம் இருந்தது. ஐயோ, அவருடைய சரீரத்தை காணவில்லை. மத்தேயுல தான் நினைக்கிறேன், இயேசு உயிர்த்தெழுந்து ஆண்டவர் சொல்லுவார் அவங்கள பார்த்து, பயப்படாதீர்கள் அப்படிம்பார். யாரை தேடுகிறீர்கள், ஏன் அழுகிறீர்கள்? யோவான்ல பார்க்குறோம், இங்கிருந்து அவங்க அந்த கல்லறைக்கு போகும்போதே அந்த கல் பெரியதா இருக்குமே, அந்த கல்லை யார் நமக்காக புரட்டி தள்ளுவா? இப்படிப்பட்ட கவலைகளும் இப்படிப்பட்ட பயங்களும் அவங்க இருதயத்தில் இருந்தனால தான் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் முன்பதாக நின்றும் கூட அவங்களால கண்டுபிடிக்க முடியவில்லை. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அவங்களுக்கு முன்பதாக நிற்கிறாரு. ஆனால் அவங்க என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? இவர் தோட்டக்காரர், ஆண்டவர் ஒன்றும் மாறு வேஷத்தில் இல்லை, எப்படி மரித்தாரோ அப்படியே தான் எழுந்து நிற்கிறார். ஆனால் அவங்க கண்களில் பயம், கவலை, இருதயத்தில் கவலை, அதனால இயேசுவை பார்க்க முடியவில்லை. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் நிறைய ஆசீர்வாதங்களை நீங்கள் இழந்து கொண்டிருக்கிறதுக்கு கவலைகளும் பயங்களும் தான் காரணமாக இருக்கிறது. அதனால தான் இயேசு சொன்னார், உங்கள் கவலைகளை எல்லாம் என் மீது வைத்து விடுங்கள், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். ஏன் இந்த வார்த்தை இவ்வளோ அழுத்தி அழுத்தி சொல்றாருன்னா, அவர் என்ன விரும்புகிறாருன்னா, நீங்கள்லாம் பயப்படக்கூடாது, கவலைப்படக்கூடாது. அப்போதான் அவரால் அற்புதமே செய்ய முடியும். ஒரு வசனம் வாசிக்கலாம், வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆவது அதிகாரம் 18ஆவது வசனம். யாராலையும் சொல்ல முடியாத ஒரு வார்த்தை. மரித்தேன் உண்மைதான், ஆனால் சதா காலங்களிலும் நான் எப்படி இருக்கிறேன்? உயிரோடு இருக்கிறேன், மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோலை உடையவனாக இருக்கிறேன். நீங்கள் ஒவ்வொரு நாளும் முழங்கால் படிட்டு ஜெபிக்கும் போது, ஆண்டவரே என் மரணம் ரொம்ப கொடுமையான மரணமாக இருக்கக்கூடாது ஆண்டவரே, வியாதிப்பட்டு நான் சாகக்கூடாது, ரோட்டில் ஏதோ விபத்தில் செத்து ஏதோ கேவலமாக என் வாழ்க்கை போகக்கூடாது ஆண்டவரே, என் மரணம் தேவ மகிமைக்காக இருக்க வேண்டும். ஏன்னா அந்த மரணத்துக்கு அதிகாரி இப்போ யாரு? திறவுகோலை யார் வச்சிருக்கா? நம்ம ஆண்டவர் சாவியை பிடிட்டு வந்துட்டார். இப்போ நான் வரும்போதே ஜெகனுக்கு ஃபோன் போட்டேன், தம்பி சர்ச்சு சாவி எங்கடா இருக்கு, உன்ட்ட இருக்கா அப்படின்னு. அப்போ அந்த சாவி ஜெகன்ட்ட இருக்கனால யாரை தேடுறோம்? முன்னாடி இந்த மரணத்திற்குரிய சாவி பிசாசுக்கிட்ட இருந்துச்சு, இப்போ சாவி யாருக்கிட்ட இருக்கு? நம்ம ஆண்டவர்கிட்ட இருக்கு. அதனால் இப்போ நம்ம யாரை நோக்கி பார்க்கணும்? ஆனால் பிசாசு பில்டப் காட்டுவான், ஏய் உன் வாழ்க்கை என்கிட்ட இருக்கு, ஏய் நான் உன்னை பிடிச்சி வச்சிருக்கேன், அப்படிலாம் பயமுறுத்துவான். நீங்கள் பாரு, ஓ பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு பயமில்லையே. அப்படி எத்தனை பேர் சொல்லுவீங்க? இன்னைக்குல இருந்து கணவன்மார்கள்லாம் நல்லா கவனிங்க, மனைவிகளும் கணவரை நல்லா கவனிக்கணும். பயந்தாங்கன்னா உனக்குள்ள பிசாசு இருக்குன்னே சொல்லிடுங்க. பிசாசுன்னு சொன்னாங்கன்னா கோவம் வரும், உனக்குள்ள பிசாசு இருக்குன்னு சொல்லிடு பயந்தா. ஏன்னா
பயத்தை ஜெயித்த ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாரு. திரும்பவும் நம்ம பயந்தா, நான் அடிக்கடி ஒரு கதை சொல்லுவேன். ஒரு மலை பிரதேசத்தில் ஒரு பஸ்ஸு பயங்கரமான ஒரு ஆபத்தான பாதையில் போய் கொண்டிருக்குது. இந்த பக்கம் பார்த்தா பள்ளம், இந்த பக்கம் பார்த்தா பள்ளம். மக்கள் எல்லாம் அமைதியாக, ஏன்னா மரண பயத்தில் உட்காந்துருக்குறாங்க. ஆனால் அந்த பஸ்ஸுக்குள்ளே ஒரு சின்ன பிள்ளை மட்டும் சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க அப்படி பாட்டு பாடுது. ஒரு ஆள் மெல்ல திரும்பி பார்க்குறாரு, யாரா அந்த பிள்ளை? நம்மளே இப்படி பயப்படும்போது சின்ன பிள்ளை இன்னும் அதிகமாக பயப்படுன்னு பார்த்தா அது சந்தோஷமாக பாட்டு பாடிக்கிட்டு இருக்கு. வேகமாக எந்திரிச்சு போகிறாரு. பாப்பா இந்த பக்கம் எட்டிப்பார், எவ்வளோ பள்ளம், விழுந்தோம்னா எலும்பு கூட மிஞ்சாது, உனக்கு மட்டும் ஏன் பயம் இல்லை? அப்போ அந்த பொண்ணு சொல்லிச்சு, நான் ஏன் பயப்படணும்? இந்த பஸ்ஸை ஓட்டுறாருல அது எங்கள் அப்பா. அல்லேலூயா. இந்த பஸ்ஸை ஓட்டுறது யாரு? எங்கள் அப்பா. எனக்கு தெரியும் எங்கள் அப்பா யாருன்னு. எங்கள் அப்பா தைரியமானவர், எங்கள் அப்பா என்னை எப்படியும் காப்பாற்றிடுவார், அதனால நான் பயப்படவே மாட்டேன் அப்படின்னு. இன்னைக்கு ஏசப்பாவை நம்புறவங்க எத்தனை பேர் இங்கே இருக்கிறீங்க? ஆண்டவரை நம்புறவங்க பயத்துக்கு இடம் கொடுக்கவே மாட்டீங்க. பிசாசு உங்கள் வாழ்க்கைக்குள்ள வருவதற்கு அவன் பயன்படுத்துகிறது தான் இந்த பாவத்தின் காரியங்கள். பாவத்தை கொண்டு வருவான். ஆனால் நீங்கள் சொல்லணும், பாவத்தையும் ஜெயிக்கிறதுக்கு கர்த்தர் எனக்கு பலன் கொடுத்திருக்கிறார். ஒருவேளை பாவத்துக்குள்ளே விழத்தள்ளி இருப்பான், நீங்கள் விழுந்தாலும் உடனே உதறி விட்டுட்டு எந்திரிக்கணும். அல்லேலூயா. பாவத்துக்குள்ளே விழுந்தாலும் என்ன செய்யணும்? சில விஷயங்களை நம்ம கோபமாக பேசிடலாம், உடனே உணர்வடைஞ்சு மனம் திரும்பணும். எரிச்சலில் பேசியிருக்கலாம், உடனே உணர்வடைஞ்சு மனம் திரும்பணும். ஏன்னா பிசாசு நம்மளை ஆளுகை செய்யக்கூடாது. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் தான் நம்மளை ஆளுகை செய்யணும். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் சொல்லுகிறார், ஏன் அழுகிறாய்? இனி உன் வாழ்க்கையில் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் வந்து விட்டாரே, இனி ஜெயம்தான் நம்முடைய வாழ்க்கையில். சாத்தானை ஜெயிச்சிட்டாரே, நாம ஏன் பயப்படணும்? அல்லேலூயா. சாத்தானை ஜெயிச்சிட்டார்ல, நாம ஏன் நீ கவலைப்படணும்? ஆண்டவர் சொல்ல, நான் உலகத்தையே ஜெயிச்சிட்டேன், நீங்களும் ஜெயிப்பீர்கள் என்று சொல்லிவிட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறப்போகிறது என்று சொல்லிவிட்டார். உங்கள் கண்ணீருக்கு ஒரு முடிவு வந்து விட்டது என்று சொல்லிவிட்டார். பாதாளத்தின் திறவுகோலை என் கையில வைத்திருக்கிறேன் என்று சொல்லிவிட்டார். இனி நம்ம கவலைப்பட தேவையே இல்லை. நீங்க இங்க ஆராதனை முடிஞ்சோன்னா கவலையா இருக்கிறீங்க. நீ போய் நம்ம வெங்காயம் உரிக்கணும், என்ன காலை டிஃபனை செஞ்சு இந்த கொடுக்கணும், மத்தியானம் கொடுக்கணும், நைட்டு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு பயத்தோடு நீங்கள் உட்காந்துருக்கிறீங்க. ஆராதனை முடிஞ்ச உடனே உங்களுக்கு ஒரு ஃபோன் வருது. என்ன ஃபோன் தெரியுமா? வீட்டுக்காரர் பண்ணுறாரு, ஏம்மா இன்னைக்கு 3 வேளைக்கு ஹோட்டலில் சாப்பாடு சொல்லிட்டேம்மா அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சந்தோஷமாயிருப்பேன், இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் சந்தோஷமாயிருப்பேன், அப்படி தானே பாட்டு பாடுவீங்க. ஆனால் ஆண்டவர் நமக்கு நிரந்தரமான விடுதலையை கொடுத்துட்டார். சமைக்கிறது இல்லையா பாஸ்டர் அப்படின்னு கேட்காதீங்க, சமைச்சாதான் பொழைக்க முடியும். நான் அதை பற்றி பேச வரல, எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். ஆண்டவர் நமக்கு ஒரு நிரந்தரமான விடுதலையை கொடுத்துட்டார். எதுல இருந்து? மரண பயத்தில் இருந்து. அல்லேலூயா. பாதாளத்தின் திறவுகளை அவருடைய. அப்போ மரணமே எனக்கு வராதா அப்படின்னு நீங்கள் கேட்கக்கூடாது. மரணத்திற்கு பிறகுதான் நம்முடைய வாழ்க்கையே இருக்கிறது. அல்லேலூயா. மரணத்துக்கு பிறகு ஒரு நித்திய ஜீவனை கர்த்தர் வைத்திருக்கிறார். எத்தனை மரணங்கள் நமக்கு முன்பதாக நின்னா கூட அதுக்கெல்லாம் நம்ம பயப்படவே மாட்டோம். ஏன்னா நம்முடைய தேவனுடைய சமூகம் நமக்கு முன்பதாக இருக்கிறது. நான் நம்புவேன் உம்மை மட்டுமே, என் வாழ்வின் நம்பிக்கையே நீர்தானையா, என் ஜீவன் நாட்களெல்லாம்